ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். நம்ம இந்தியாவில் இருக்க ஹரியானாவில் பிவானிங்கிற மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல பிரவீன் யாதவ்ங்கிற ஒரு நபர் டிரைவராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த பிரவீன் யாதவோட லைஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு கடினமான வாழ்க்கையாக தான் இருந்திருக்கு. இந்த பிரவீன் யாதவுக்கு சின்ன வயசு இருக்கும்போதே அவங்க அம்மா இறந்து போயிடறாங்க. அவங்க அப்பா சுபாஷ் யாதவ்ங்கிற ஒரு நபர் தான் இந்த பிரவீன் பிளஸ் இவங்களோட சகோதரர் 2 பேர் மொத்தம் 3 பசங்களையும் கஷ்டப்பட்டு அவர் வளர்த்துட்டு வராரு. இந்த டயத்தில் இவங்களும் பெரிய பசங்களாயிராங்க, எல்லாருமே வேலைக்கு போய் செட்டில் ஆயிடுறாங்க. இந்த டயத்தில் 2015ஆம் வருஷம் இந்த பிரவீன் யாதவ்ங்கிற நபர் ரவீனா ராவ்ங்கிற ஒரு பெண்ணை மீட் பண்றாரு. இந்த ரவீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க +2 தான் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கல்லூரி படிப்பை கண்டினியூ பண்ணல, வீட்டில் இருந்துட்டு சின்ன சின்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிரவீன் ரவீனாவை பார்க்குறாரு, அவங்களுக்கும் இவரை பிடிக்குது. 2 பேருமே காதல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ஒரே ஏரியாவை சேர்ந்தவங்க தான். ஒரு நாள் இந்த பிரவீன் தன்னோட அப்பா கிட்ட தன்னோட காதலை பற்றி சொல்கிறாரு. அப்போ அவங்க அப்பா அதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் செட் ஆகாது, அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு சரியாக வராது, அந்த பொண்ணை மறந்துருங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ பிரவீனுக்கு தன்னோட அப்பாவோட சொல்லையும் தட்ட முடியல. பட் அதே டயத்தில் சின்ன வயசுலேருந்து அப்பா கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு, நம்ம வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணால் அவர் மனசு கஷ்டப்படுங்கிறதுனால எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த ரவீனா தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு பொறுமையாக வெயிட் பண்ணுறாரு. அவரோட பொறுமைக்கு பலன் கிடைக்குது. 2 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் ஃபைனலாக 2017ஆம் வருஷம் இந்த பிரவீனோட அப்பா சுபாஷ்ங்கிற நபர் இந்த திருமணத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஃபைனலாக 2 வீட்டாரோட சம்மதத்துக்கு அப்புறம் 2017ஆம் வருஷம் இவங்களுக்கு திருமணம் நடக்குது. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் 2019ஆம் வருஷம் இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு முகுல்ங்கிற மாதிரி பேர் வைக்கிறாங்க. ஸோ தன் ஆசைப்பட்ட நபரையே திருமணம் பண்ணிக்கிட்டோம். தனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. மாமனார் மட்டும்தான் வீட்டில். ஈவன் இந்த பிரவீனோட சகோதரர் 2 பேத்துக்கும் திருமணமாகி அவங்களும் தனியாக போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் ரவீனாங்கிற இந்த பெண்மணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த டயத்தில் எப்பவுமே சரி, இவங்க கணவர் டிரைவராக வேலை பார்க்கறதுனால அவர் அடிக்கடி லாங் டிரைவ் போவார். அதாவது ஸ்டேட் வித் ஸ்டேட் டிரைவ் பண்ணி போகும்போது சில சமயம் 2-3 நாள் கூட வீட்டுக்கு வராமல் இருப்பார். அதுபோக இவங்க மாமனார் சுபாஷ்ங்கிற நபர் கேட்டரிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் பகல் ஃபுல்லாக வீட்டில் இருக்க மாட்டார். ஸோ இவங்க சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா பையன் ஸ்கூலுக்கு போயிடுவான், கணவன் இருக்க மாட்டார், மாமனாரும் இருக்க மாட்டார். அப்போ வீட்டில் தனியாக இவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிக்குது. தன்னோட தனிமையை கில் பண்ணுறதுக்காக இவங்க சும்மா இன்ஸ்டாகிராமில் ரீல் போட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் விளையாட்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட இன்ஸ்டாகிராம் ரீல் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆக ஆரம்பிக்குது. சில சமயம் பயங்கர வைரலாக போகுது. அதுவும் இந்த பொண்ணுங்கள்லாம் கொஞ்சம் டான்ஸ் ஆடி இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டால் பசங்க நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க. இவங்களுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது, பரவாயில்லையே நம்ம டான்ஸை இவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணுறாங்களேன்னு இவங்களுக்கு கொஞ்சம் பயங்கர என்கரேஜாக இருக்குது. உடனே நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. இன்ஸ்டாகிராமில் ரீல் போடுறாங்க, டிக்டாக்ல போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் நிறைய ஷார்ட்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. கீழே பசங்களும் கமெண்ட் அள்ளி தெளிக்கிறாங்க. இவங்களுக்கு ஹாப்பி ஆகுது. இவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா க்ரோ ஆகிட்டு வருது. ஸோ இவங்க ஓரளவு இன்ஸ்டாகிராமில் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ரேஞ்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதில் ஃபேமஸ் ஆனவன நிறைய யூடியூப் சேனல், ஒரு மீடியா சேனல் இவங்களை அப்ரோச் பண்ணி சின்ன சின்னதாக ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறது, ஒரு ஆட் நடிக்கிறதுன்னு இவங்க நிறைய பேர் அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுது. ஒரு ஷார்ட்டான டியூரேஷனில் இவங்க சோஷியல் மீடியாவில் இவங்களுக்கு ஒரு நல்ல க்ரோத் இருக்குது. ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த லிப் சிங்க்னு ஒரு வீடியோ பண்ணுவாங்க, டப் மாஸ் மாதிரி, அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க மெயினாக எப்படி ரீச் ஆகுறாங்கன்னா டான்ஸ் ஆடுறது. அதாவது ஒரு சினிமா பாட்டை போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் ஆகுறது. விதவிதமாக இவங்க ட்ரெஸ்ஸு போட்டு டான்ஸ் ஆனதுனால நிறைய வீடியோஸ் வைரலாக போகுது. ஸோ இப்படி இவங்க இன்ஸ்டாகிராமில் இவங்க க்ரோத் அதிகமாகிட்டே போகுது. பட் இதை பற்றி அவங்க கணவருக்கு தெரிய வருது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னா இவங்களோட வீடியோஸை அவங்க கணவரோட நண்பர்கள் பார்ப்பாங்க, அதை பற்றி கமெண்ட் பண்ணுவாங்க. அதுவும் இப்போ நிறைய நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துப்பீங்க, சில இன்ஃப்ளூயன்சர் கொஞ்சம் ஆடை இப்படி தெரிகிற மாதிரி கொஞ்சம் கவர்ச்சியாக ரீல்ஸ் போடும்போது அதுக்கு நிறைய லைக் போகும், வியூஸ் வரும், நிறைய கமெண்ட் வரும். இவங்க அந்த மாதிரி கவர்ச்சியாக ஒரு 2-3 வீடியோ போடுறாங்க. அது அவங்க நண்பர்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்துது. ஈவன் அவங்க நண்பர்கள் கூட அதில் கமெண்ட் போடுறாங்க. இதை பற்றி அவங்க கணவருக்கு தெரிய வருது. ஒரு நாள் பிரவீனுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. இதனால கணவன் மனைவிக்குள்ள பயங்கர சண்டை வருது. அப்போ பிரவீன் சொல்றாரு, நீ இந்த மாதிரிலாம் ரீல்ஸ் போடுற மாதிரி இருந்தால் இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணாத, இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு.
பட் இவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, நான் இப்பதான் நல்ல ஒரு உயரமான இடத்துக்கு வந்திருக்கேன், இப்போ எப்படி என்னோட கேரியரை நான் விட்டு தர முடியும்னு என்னால முடியாதுங்கிறாங்க. இந்த ஒரு முரண்பாடுனால கணவன் மனைவிக்குள்ள டெய்லி வீட்டில் கடுமையான சண்டை நடக்குது. பட் கணவர் என்னதான் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சா கூட இவங்க இந்த சோஷியல் மீடியா கேரியரை விட்டு தர்றதுக்கு ரெடியா இல்ல. இவங்களோட பிளான் என்னன்னா, நம்ம இப்போதான் கொஞ்சம் ஒரு ஃபேமஸ் ஆயிட்டு வரோம், இன்னும் நிறைய ஆட்ல நடிக்கலாம், அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ல நடிக்கலாம், அடுத்து மூவி இண்டஸ்ட்ரிக்கு போகலாம், நம்மளுக்கு பணம் கொட்ட போது ஓனா ஹவுஸ் லக்ஸூரியஸான ஒரு வீடு வாங்கலாம், காரு வாங்கலாம், இருக்கிற கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு வசதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கறதான் இவங்க கனவா இருக்கு. அவங்க கணவர் அதுக்கு இடையூறா இருக்காரு. இப்படி இவங்க வாழ்க்கை ஒரு குழப்பமான சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது மார்ச் மாசம் 25ஆம் தேதி 2025ஆம் வருஷம் இவங்க கணவர் பிரவீன் வழக்கம் போல ஒர்க் முடிச்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வர்றாரு. தன்னோட மனைவி கூடயும் குழந்தைகளோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. நைட்டு சந்தோஷமா டின்னர் சாப்பிட்டு படுக்க போயிடுறாங்க. அப்ப நைட்டு 3 மணி இருக்கும். இந்த மனைவி எழுந்து பார்க்கும்போது அவங்க கணவர் பெட்ல இல்ல. தன்னோட கணவர் எங்க போயிருக்காருன்னு சொல்லி வீடு ஃபுல்லா தேடி பார்க்கறாங்க. பட் எங்கேயுமே அவர் இல்ல. வீட்டு கதவை திறந்து பார்க்கும்போது அவங்க வீட்டுக்கு வெளியில மாடிப்படிக்கு ஏறி போறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு. அங்க உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. காலையில் 3 மணிக்கு. இப்போ இவங்க கேட்குறாங்க, என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை எனக்கு கொஞ்சம் தூக்கம் வரல, மைண்டு சரியில்லை, அதனால தான் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் எதையுமே போட்டு நினச்சிக்காங்க, எல்லாம் சரியாகும், குழப்பிக்காதீங்க, வாங்க போய் பேசாமல் படுக்கலான்னு தன்னோட கணவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. காலையில் ஒரு 7 மணி இருக்கும். இவங்க எழுந்து பார்க்கும்போது அவங்க கணவர் பெட்டில் இல்லை. பட் இது ரொம்ப நார்மலான விஷயம் தான். இவர் டிரைவராக ஒர்க் பண்ணுறதுனால பல நாள் காலையில் ஏர்லியாக ஷிஃப்ட் இருக்கும். 6 மணிக்கு கிளம்பி போவார், நைட்டு 1 மணிக்கு வருவார், சில சமயம் ஒரு 2-3 டேஸ் கழிச்சு கூட வருவார். அப்போ இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, தன்னோட கணவர் சீக்கிரமாக எழுந்து வேலைக்கு போயிட்டாருங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. காலையில் வழக்கம் போல் தன்னோட குழந்தைய போய் ஸ்கூலில் விடுறாங்க. அப்படி ஸ்கூலில் விட்டு முடிச்சதுக்கப்புறம் இவங்க ஸ்டூடியோவில் ரீல்ஸ் பண்ணுறது, ஷார்ட்ஸ் பண்ணுறதுன்னு இவங்க சோஷியல் மீடியாவுக்கு தேவையான எல்லா ஒர்க்கையும் பண்ணுறாங்க. ஸோ சாயங்காலம் தன்னோட பையனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்போ அவங்க மாமனாருக்கு ஒரு சின்ன சந்தேகம், பையன் எப்போ வேலைக்கு போகிறான்னு தங்கிட்ட சொல்லிட்டு போவான், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுவான், அவனோட நடமாட்டம் காலையிலேருந்து இல்லை. நான் உடனே அவருக்கு கால் பண்ணி பார்க்குறேன், அவன் ஃபோனும் சுவிட்ச் ஆஃபில் இருக்கு. அதனால அவருக்கு ஒரு சின்ன ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ தன்னோட மருமகள் கிட்ட கேட்குறாரு, இவன் எப்போ வந்தா, எப்போ கிளம்பி போனாங்கிற மாதிரி பையனை பற்றி கேட்குறாரு. அப்போ இவங்க நடந்ததை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்தாரு மாமா, காலையில் 3 மணிக்கு கொஞ்சம் அப்செட்டாக இருந்தார், பட் நான் தூங்கி எழுந்திருக்குள்ளேயும் இவர் வேலைக்கு போயிட்டாரு, எப்பயும் போறதான நைட்டு வந்துருவாரு, ஏன் போட்டு ஒரி பண்ணிக்கிறீங்கிற மாதிரி மாமனாருக்கு ஒரு சமாதானப்படுத்துறாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, நைட்டு 8 மணி வரைக்கும் இந்த பிரவீன் வீட்டுக்கு வரல. அது முக்கியமான பிரச்சனை கிடையாது. பட் காலையில இருந்து அவரோட போனே நாட் ரீச்சபிளா இருக்கு. அதுதான் எல்லாத்துக்கும் ஒரு பதட்டத்தை கொடுக்குது. பிரவீன் சில சமயம் போவாரு, 2 நாள் கழிச்சு கூட வருவார். பட் ஒரு நாள் கூட அவரோட போன் நாட் ரீச்சபிளா இருந்ததில்ல. இதுதான் அவங்க அப்பாவுக்கு ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணுது. அவங்க மனைவி இதுவரைக்கும் அதை பெருசா எடுத்துக்கல. எப்ப அந்த மாமனார் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாரோ அப்பவே அவங்க மனைவிக்கும் ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. 8 மணி ஆகுது, 9 மணி ஆகுது, அப்ப வரைக்கும் இவர் வீட்டுக்கு வரல. ஸோ இப்போ அந்த வீட்டில் இருக்கவங்களாம் என்ன முடிவு பண்றாங்கன்னா, இதுக்கு மேல டிலே பண்ண வேணாம், நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்ப அந்த உயர் அதிகாரி சொல்றாரு, இங்க பாருங்க, இன்னைக்கு காலையில தான் வேலைக்கு கிளம்பி போயிருக்காரு. ஒரு டிரைவரோட வேலை எப்படி இருக்கும், போன் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கலாம், நாட் ரீச்சபிளா இருக்கான், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாளைக்கு வரைக்கும் பாருங்க, அவர் வரலைன்னா நம்ம தேட ஆரம்பிப்போங்கிற மாதிரி சொல்றாங்க. 26ஆம் தேதி நைட்டும் அவர் வரல, 27ஆம் தேதி காலையிலையும் வரல, மதியம் வரைக்கும் வரல, அவரோட போனும் நாட் ரீச்சபிளா இருக்கு. இப்போ 27ஆம் தேதி மதியத்துக்கு மேல திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. சார், இப்போ வரைக்கும் என்னோட பையன் வீட்டுக்கு வரல, கண்டுபிடிச்சு கொடுங்கிற மாதிரி அபிஷியலா ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க. 27ஆம் தேதியில இருந்தா போலீஸ் இந்த பிரவீன்கிற நபரை தேட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் இந்த பிரவீன்கிற நபரை தேடிட்டு இருக்க இந்த டயத்துல இவங்க குடும்ப உறவுகளும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்திட்டையும் தேடி பார்க்குறாங்க. எல்லாரும் சொல்ற ஒரே பதில் தான், பிரவீன் இங்க வரலங்கிற மாதிரி சொல்றாங்க. அவர் வேலை பார்க்குற இடத்துக்கு போய் கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரவீன் இன்னைக்கு வேலைக்கே வரலங்கிறாங்க. இதுதான் இப்ப எல்லாத்துக்கும் ஒரு பதட்டத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்துது. போலீஸ் ஒரு பக்கம் தேடுறாங்க, இவங்களும் ஒரு பக்கம் தேடுறாங்க. பட் எங்கேயுமே
பிரவீன் இருக்கிறதுக்குரிய தடயமே இல்ல. ஆசைப்பட்டு காதலிச்சு திருமணம் பண்ண தன்னோட கணவர் கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் தன்னோட கணவர் டிஸப்பியர் ஆனது அவங்க மனைவிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணுது. அவங்களுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. கையில ஒரு 6 வயசு குழந்தைய வச்சுட்டு கணவருக்கு என்ன நிகழ்ந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல தான் இந்த பெண்மணி இருந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே காலையில 3 மணிக்கு தூக்கம் வராம இருந்த அந்த நபர் காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போனாரு. அவர் வேலைக்கு போகாம பிரவீன்கிற இந்த டிரைவர் எங்க போனாரு? உண்மையிலேயே இந்த பிரவீனுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த பிரவீனுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரிப்ஷனும் மட்டும்தான் நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு பேருதவியா இருக்கும். போலீஸ் மற்றும் இந்த குடும்ப உறவுகள் இந்த பிரவீனை வலை வீசி தேடிட்டு இருக்க இந்த நேரத்தில் 28ஆம் தேதி யாருமே கேட்க விரும்பாத ஒரு அதிர்ச்சியான நியூஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. அதாவது இதே ஏரியாவில் இருக்கிற ஒரு நபர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணி, சார் இங்க பக்கத்தில் ஒரு ட்ரைனேஜ் இருக்கு, அந்த கால்வாய்க்குள்ள ஒரு ஆணோட சடலத்தை நாங்க பார்த்தோங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே போலீஸும் போறாங்க. அந்த நபருக்கு ஒரு 25லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கும். அந்த நபர் கையில ஒரு பச்சை குத்திருந்தாரு. ஸோ அவந்தோட உடலை ரெக்கவர் பண்றாங்க. போலீஸ் அதை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை பத்தியான தகவல்கள் நியூஸ் பேப்பர்ல வருது. அப்போ இந்த நியூஸை சுபாஷ்ங்கிற இந்த நபர் பார்க்கிறாரு. பார்த்தோன்னே அவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. பிகாஸ் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சடலத்துல ஒரு பச்சை குத்து இருக்குங்கிற மாதிரி ஒரு தடயத்தை சொல்றாங்க. இதே மாதிரி ஒரு இடத்துல தான் தன்னோட பையனுக்கும் பச்சை குத்திருப்பாருன்னு சொல்லி சந்தேகப்பட்ட இந்த சுபாஷ்ங்கிற நபர் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அதுக்கப்புறம் அரசு மருத்துவமனையில் இருக்கிற பிணவரையில போய் பார்க்கிறாரு. அங்க பார்த்தவன வீறிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. அங்க சடலமா கண்டுபிடிக்கப்பட்டது வேற யாரும் இல்ல, இவரோட பையன் பிரவீன் அப்படிங்கிற அந்த நபர் தான். ஈவன் இந்த டாட்டூ மட்டுமல்ல, அவர் கடைசியா போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வச்சே இது என்னோட பையன் தான் அப்படிங்கிறத அவங்க அப்பா 100% உறுதிப்படுத்துறாரு. தன்னோட பையனோட மரணத்தை ஏத்துக்க முடியாம அவர் திகைச்சு போய் நிற்கிறாரு. இதை பத்தியான தகவல்கள் அவங்க சகோதரர்களுக்கும் அவங்க மனைவிக்கும் தெரிவிக்கப்படுது. உடனே அந்த பெண்மணி அலறி அடிச்சுட்டு அரசு மருத்துவமனைக்கு வர்றாங்க. ஈவன் அந்த பெண்மணி அந்த பையன் எல்லாமே கதறி அழுத அந்த நிகழ்வுகள் பார்த்த எல்லாரோட கண்களிலிருந்தும் கண்ணீரை வரவழைச்சது. இப்ப இறந்து போன பிரவீன் அப்படிங்கிற இந்த நபரோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணும்போது பலவிதமான குழப்பமான விஷயங்கள் தெரிய வருது. இவர் உண்மையிலேயே மரணிச்சது இயற்கையா இல்ல கொலை செய்யப்பட்டாரா அப்படிங்கிறத இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல உறுதியா சொல்ல முடியல. இன்கன்க்ளூசிவ் அப்படிங்கிற மாதிரி தான் பேத்தாலஜிஸ்ட் அவங்க ரிப்போர்ட்ல சொல்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இவர் இறந்து போறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி ஹெவியா ட்ரிங்க் சாப்பிட்டதுக்குரிய தடயங்களும் கிடைக்குது. ஒட்டுமொத்தத்துல இவர் உண்மையிலே கொலை செய்யப்பட்டாரா இல்ல அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டு நிதானம் இல்லாம இந்த கால்வாயில போய் விழுந்துட்டாரா அப்படிங்கிறது தான் இப்ப யாருக்குமே உறுதியா தெரியல. ஒட்டுமொத்தத்துல இவரோட மரணத்துல எந்த சந்தேகமும் இல்ல, இவர் இப்படிதான் கொலை செய்யப்பட்டாரு அப்படிங்கிற மாதிரி எந்த தடயமும் இல்லைங்கிறதுனால போலீஸை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி இந்த வழக்கை க்ளோஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க. பட் இறந்து போன இந்த பிரவீனோட மாமனார், அதாவது ரவீனாவோட அப்பா என்ன சொல்றாருன்னா, என்னோட மருமகனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவர் அப்பப்போ ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார் டிரைவ் பண்றதுனால, பட் அவர் அளவுக்கு அதிகமாக குடிக்கிற நபர் கிடையாது. ஸோ அவரோட மரணத்தில் எனக்கு சந்தேகம் இருக்கு, இதை ப்ராப்பரா விசாரிக்கணுங்கிற மாதிரி இந்த பிரவீனோட அப்பா சுபாஷ்ங்கிற நபர்கிட்ட சொல்றாரு. ஈவன் பிரவீனோட சகோதரர்களும் இதான் ஃபீல் பண்றாங்க. இவன் ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய குடிகாரன் கிடையாது, போய் குடிச்சிட்டு சாக்கடையில் விழுந்து சாகிறதுக்கு. கண்டிப்பா இவனோட மரணத்தில் ஒரு மர்மம் இருக்குங்கிற மாதிரி தான் எல்லாரும் ஃபீல் பண்ணி இப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. என்னோட பையனோட மரணத்துல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, அதை விசாரிங்கிற மாதிரி இன்னொரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க. இப்போ போலீஸ் அவங்களோட முதல் கட்ட விசாரணையை அவங்க மனைவி கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மனைவி ஏற்கனவே சொன்ன அதே தகவல் தான் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. என்னோட கணவர் முந்தின நாள் வந்தாரு, நைட்டு தூங்கினாரு, காலையில் 3 மணிக்கு தூக்கம் வராமல் சிரமப்பட்டார், பட் அவர் காலையில் எப்போ எழுந்து போனாருன்னு எனக்கு தெரியலைங்கிற மாதிரி அவங்க மனைவி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க.
இப்போ இவங்க வீட்டில் எந்த விதமான சிசிடிவி கேமராவும் கிடையாது. பட் இவங்க பக்கத்து வீட்லையும் இவங்க வசிக்கிற அந்த வீட்டில் இருக்க ஸ்ட்ரீட்லையும் நிறைய சிசிடிவி கேமரா இருக்கு. அப்படி அந்த சிசிடிவி கேமராவை ஒன்றா செக் பண்ணிட்டு வரும்போது பலவிதமான வித்தியாசமான தடயங்கள் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்ச் மாதம் 25 மதியம் 2 மணிக்கு தான் இந்த பிரவீன் அவங்க வீட்டுக்கு வராரு. தட் மீன்ஸ் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக வந்திருக்காரு. அந்த ஃபுட்டேஜை ஃபுல்லாக போலீஸ் கண்டினியூஸாக செக் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் எப்போ 25 மதியம் ஒரு 2 மணிக்கு வீட்டுக்கு வந்தாரோ அதுக்கப்புறம் இவர் வீட்டை விட்டு வெளியில் போனதுக்குரிய தடயங்களே இல்லை. பட் அவங்க மனைவி என்ன சொன்னாங்க, அவர் நைட்டு வந்தார், டின்னர் சாப்பிட்டாரு, மறுநாள் வேலைக்கு போனாருன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை இங்க முன்னுக்கு பின் முரணா இருக்கு. சிசிடிவி காட்சிகள் சொல்ற கதைகள் வேற, அவங்க மனைவி சொல்ற கதைகள் வேற. இப்போ போலீஸ் 25 இருந்து 26 வரைக்கும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கண்டினியூஸா செக் பண்ணிட்டு இருக்கும்போது அதே மார்ச் மாசம் 25 நைட்டு 11 மணிக்கு ஹெல்மெட் அணிஞ்ச ஒரு நபர் பைக்ல இவங்க வீட்டையே சுத்திட்டு இருந்திருக்கான். அப்படி ஒரு 2-3 ரவுண்ட் அடிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஏரியா விட்டு போயிடுறான். மறுநாள் காலையில, அதாவது 26 காலையில 1 மணிக்கு திரும்பவும் இவங்க ஏரியால அவன் பைக்ல வந்ததுக்குரிய தடயங்கள் கிடைக்குது. ஸோ இப்போ போலீஸுக்கு கன்ஃபியூஷனான விஷயம் என்னன்னா, முந்தின நாள் 2 மணிக்கு வீட்டுக்கு உள்ள வந்த அந்த பிரவீன் வீட்டை விட்டு வெளியில போல, அதே டயத்துல நைட்டு அவங்க வீட்டில் சந்தேகப்படும்படியான சுத்திட்டு இருந்த அந்த நபர் யாருங்கிற பலவிதமான கேள்விகள் போலீஸுக்கு முன் வந்து நிக்குது. இப்படி போலீஸ் என்ன நடந்திருக்கும் தலையை பிச்சிட்டு இருக்க இந்த நேரத்துல அதுக்கு உரிய விடைய இந்த சிசிடிவி காட்சிகளே கொடுக்குது. ஸோ மார்ச் மாதம் 26 என்னெல்லாம் வரிசையா நடந்திருக்குங்கிற அதே கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது அதே மார்ச் மாதம் 26 காலையில 3 மணி இருக்கும். இந்த ஹெல்மெட் போட்ட ஒரு நபர் என்ன பண்றாரு, காலையில 1 மணிக்கு திரும்ப வந்தாரா, அதே நபர் ஒரு காட்சிகளை பதிவாகிறாரு. பட் இந்த டைம் அந்த நபர் மட்டும் இந்த பைக்ல இல்ல, அவரை தவிர 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ சந்தேகப்படும்படியான அந்த நபர் தான் இந்த பைக்கை டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. நடுவுல இன்னொரு நபர் உட்காந்துருக்காரு. அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெண் உட்காந்துருக்காங்க. அந்த பெண் இப்படி முக்காடு போட்டு அவங்க ஃபேஸை மறைச்சிருக்காங்க. பட் இந்த டிரைவருக்கும் பின்னாடி உட்கார்ந்துருக்க அந்த பெண்ணுக்கும் இடையில இருக்க அந்த நபர் சுயநினைவோட இல்லை. ஒன்று அவர் மரணம் அடைஞ்சிருக்கணும், இல்லைன்னா மயக்கமா இருக்கணும். இதுதான் போலீஸோட அனுமானம். இப்போ இந்த காட்சிகளை ஃபுல்லா எடுத்துக்கிட்டாங்க. இதை இவங்க குடும்ப உறவுகள்கிட்ட காமிக்கும் போது கொலை செய்யப்பட்ட பிரவீனோட அப்பாவும் சரி சகோதரரும் சரி பார்த்தவனே சொல்லிடுறாங்க, சார் இந்த பைக்கில் பின்னாடி முக்காடு போட்டு உட்கார்ந்து இருக்கிறது வேற யாரும் இல்லை, என்னோட மருமக தான். எனக்கு ஏற்கனவே அவ மேல சந்தேகம் இருந்துச்சு, இப்போ அந்த சந்தேகம் நிரூபணம் ஆயிடுச்சு. கண்டிப்பா என் மருமக தான் என்னோட மகனை ஏதோ பண்ணிட்டா, இதை ஆதாரமா வச்சு அவகிட்ட விசாரிங்க சாருங்கிற மாதிரி எல்லாருமே போலீஸுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. இப்போ போலீஸ் ரவீனாங்கிற இந்த மனைவியை விசாரணைக்காக கூட்டிட்டு வராங்க. இங்க பாருங்க மேடம், நீங்க ஒரு தியரி சொன்னீங்க. நீங்க சொன்ன தியரியும் சிசிடிவி காட்சிகளும் பயங்கரமான முரண்பாடு இருக்கு. நீங்க சொன்னது பொய்ன்னு அந்த சிசிடிவி காட்சிகள் இருந்தே தெரியுது. இப்ப சொல்லுங்க உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. அப்பவும் அந்த பெண்மணி அதான் சொல்றாங்க, சார் நான் சொன்ன மாதிரி தான் சார் நடந்துச்சு, நாங்க தூங்கிட்டு இருந்தோம், எங்க கணவர் எப்ப எழுந்து போனாருன்னு எனக்கு தெரியலங்கிறாங்க. அப்ப போலீஸ் அடுத்து இன்னொரு சிசிடிவி காட்சிகள் அவங்ககிட்ட காமிக்கிறாங்க. பாருங்க, ஒரு நபர் பைக் ஓட்டுறாரு, நீங்க தான் பின்னாடி உட்காந்துட்டு போறீங்க. காலையில 3 மணிக்கு நடுவுல உங்க கணவர் மயக்கமா இருக்காரா இல்ல மரணம் அடைஞ்சிருக்காரான்னு தெரியல, இப்பவாது உண்மையை பேசலாமாங்கிற மாதிரி இந்த சிசிடிவி காட்சிகளை காமிச்ச உடனே அந்த பெண் அப்படியே மிரண்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே மயான அமைதி. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்படியே போலீஸை பாக்குறாங்க. ஓகே சார், நான் நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறேங்கிற மாதிரி சொல்றாங்க. போலீஸ் ஃபர்ஸ்ட் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, அந்த பைக்கை ஒருத்தன் ஓட்டிட்டு வந்தான்ல அவன் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, என்ன மாதிரி அவனும் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் தான், அவனோட பேரு சுரேஷ், அவன் ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான், எனக்கும் அவனுக்கும் பல நாளா ஒரு பழக்கம் இருக்குங்கிறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, இவங்க கேஷுவலா இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. யூடியூப்ல கொஞ்சம் கொஞ்சமா ஷார்ட்ஸ் போட்டுருந்தாங்க. இவங்களுக்கு ஓரளவு க்ரோத் கிடைச்சது. அதை அவங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல வர்ற ஒரு லிமிட்டடான இன்கமையும் என்ஜாய் பண்றாங்க. ஈவன் அதன் மூலமா கிடைக்கிற புகழும் நிறைய பேர் அதுல கமெண்ட் பண்றதும் இவங்களுக்கு ஒரு போதை மாதிரி ஆயிருது. அது அவங்களுக்கு நிறைய தேவைப்படுது. பட் அதே டயத்துல இவங்க டான்ஸ் ஆகுது, இந்த லிப்சிங் பண்ண வீடியோ, சிலது கவர்ச்சியான வீடியோஸ் போடும்போது அது அவங்க கணவருக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துது. இதனால கணவன் மனைவிக்குள்ள நிறைய
பிரச்சனை வந்ததை நம்ம அந்த வழக்கில் முதலையே பார்த்துருக்கோம். பட் அந்த சண்டை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த டயத்தில் தான் இவங்களுக்கு ஒரு யூடியூபரோட பழக்கம் கிடைக்குது. அதாவது அந்த யூடியூபர் இவங்களை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஒரு கொலாபரேஷன் பண்ணலாம், அதாவது எங்க யூடியூப் சேனலுக்கு நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம், அதில் நீங்கள் ஹீரோயினா நடிங்கன்னு சொல்லும்போது இவங்களுக்கு பயங்கர ஹாப்பி ஆச்சு. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க ஹீரோயினா நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த யூடியூப் சேனலில் வர நிறைய ஆடில் நடிக்கிறாங்க. ஈவன் அந்த யூடியூப் சேனல் கூட நிறைய ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அடிக்கடி ஷூட்டிங்க்கு போகிறதுனால இவங்க வீட்டில் கணவர் மேலேயும் குழந்தைகள் மேலேயும் ஒரு சின்ன அட்டென்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்குது. பட் அதே டயத்தில் தன்னோட மனைவி வீட்டிலே இருக்க மாட்டேங்கிறா, இப்போ ஏதோ ஷூட்டிங்னு போயிடுறா. அது இல்லாமல் ரொம்ப கவர்ச்சி அந்த மாதிரி டான்ஸ் ஆடி வீடியோ போகிறது அவங்க கணவருக்கு பிடிக்கல. அதனால அடிக்கடி இவங்களுக்குள்ள பயங்கரமான சண்டை வருது. இப்போ இந்த மனைவி கணவர் எப்படி பார்க்குறாங்கன்னா, நான் என்னோட சொந்த திறமையில சோஷியல் மீடியாவில் ஜெயிச்சு காமிச்சிருக்கேன், எனக்குன்னு ஒரு கேரியர் இருக்கு, growth இருக்கு. பட் என்னோட கணவருக்கு அது பிடிக்கல. அதனால தன்னோட கணவரை ஒரு எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு என் மேல அக்கறை இல்லை, என்னோட growth-ஐ பத்தி கவலை இல்லை, அவருக்கு என் மேல பொறாமைங்கிற மாதிரி கணவர் மேல ஒரு வெறுப்புணர்ச்சி வர ஆரம்பிக்குது. அதே டயத்தில் எந்த யூடியூபரோட இவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் கிடைக்குதோ, சுரேஷ் அப்படிங்கிற அந்த நபரை இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, பாரு இவன் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறான், அப்படி இருந்தால் கூட எனக்குன்னு growth வேணும்னு எனக்கு ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தர்றான், என்னோட யூடியூப் சேனலையும் க்ரோ பண்ணுறதுக்கு அவன் உதவி பண்ணுறான். அதனால் இவன் உண்மையிலேயே நம்ம மேலே எவ்வளவு அக்கறையாக இருக்கானே, அவன் மேல இவங்களுக்கு ஒரு தனித்துவமான ஈடுபாடு ஏற்படுது. அந்த தனித்துவமான ஈடுபாடு நாளடைவில் கள்ளக்காதல மாற ஆரம்பிக்குது. அடிக்கடி ரொம்ப பேசிக்கிறாங்க, க்ளோஸ் ஆகிக்கிறாங்க, உடல் ரீதியான தொடர்பும் ஏற்படுது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் கணவர் வேலைக்கு போயிடுவாரு, மாமனாரும் கேட்டரிங் பிஸ்னஸ்க்கு போயிடுவாங்க. பையனும் ஸ்கூலுக்கு போறப்போ இவங்க வீட்டில் எப்பெல்லாம் தனியா இருக்காங்களோ அப்போ தன்னோட கள்ளக்காதலனை வர சொல்லி இவங்க நிறைய ஜாலியா இருந்துட்டு இருக்காங்க. இப்படிதான் இந்த உறவு தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த டயத்துல தான் மார்ச் மாசம் 25ஆம் தேதி காலையில இந்த கணவர் கிளம்பி வேலைக்கு போறாரு. அவர் வேலைக்கு போன சிறிது நேரத்திலே தன்னோட காதலரை வர சொல்றாங்க. பட் எதிர்பாராத விதமா அன்னைக்கு அவங்க கணவர் மதியம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வர்றாரு. வந்து கதவை தட்டுறாரு. அப்போ இந்த மனைவி பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. அங்க தன்னோட கள்ளக்காதலரோட அவங்க பெட்ல இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. கணவர் தொடர்ந்து கதவை தட்டிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜில் மாட்டிட்டோம், இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கதவை திறக்கிறாங்க. கணவர் உள்ள வர்றாரு. தன்னோட மனைவி கூட கட்டில்ல இன்னொருத்த இருக்கிறத பார்த்து பயங்கர ஷாக் ஆயிட்டாரு. கோபம் வருது. உடனே அந்த கள்ளக்காதலர் சுரேஷை போய் கடுமையா தாக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த மனைவி என்ன பண்றாங்க, தன்னோட கள்ளக்காதலரை காப்பாத்துறதுக்காக கணவரை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அவரும் மனைவியை தட்டி விடுறாரு, இந்த கள்ளக்காதலனை தாக்க ஆரம்பிக்கிறாரு. இதை தாங்க முடியாத இந்த ரவீனாங்கிற பெண்மணி என்ன பண்றாங்கன்னா, உள்ள போறாங்க. ஒரு ஸ்கார்ஃப் இருக்கு, அந்த ஸ்கார்ஃபை எடுத்துட்டு வந்து தன்னோட கணவரோட கழுத்துல போட்டு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவரோட கை அந்த கள்ளக்காதலரோட உடம்புல இருந்து விடுபடுது. இப்போ இவர் துடிக்கிறாரு. இவர் கையை வச்சு அந்த மனைவி கழுத்துல போட்ட அந்த ஸ்கார்ஃபை எடுக்க முயற்சி பண்றாரு. அவங்க மனைவி விடாம கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கள்ளக்காதலன் என்ன பண்றான், இவரோட கை கால்களை பிடிச்சுக்கிறான். அவங்க மனைவி கழுத்தை இருக்கிறாங்க. அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த பிரவீன் மரணம் அடைஞ்சிறாரு. உண்மையிலேயே இவங்க 2 பேத்துக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. கணவரை கொலை பண்ணிட்டோம், இப்போ இந்த உடலை என்ன பண்றதுன்னு 2 பேரும் திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாங்க. அப்பையும் இந்த ரவீனாங்கிற பெண்மணி ரொம்ப கிளவரா திங்க் பண்றாங்க. சரி, இப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இது பகல் நேரம், நீ ஒன்று பண்ணி இப்போ கிளம்பிடு, என்னோட பையன் ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு டைம் ஆச்சு, நம்ம இன்னைக்கு நைட்டு இந்த உடலை டிஸ்போஸ் பண்ணலான்னு இப்போ வீட்டில் அவங்க பையன் வர்றதுக்கு முன்னாடி, அவங்க மாமனார் வர்றதுக்கு முன்னாடி இந்த பிரவீனோட உடலை வீட்டில் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட பையனை தூங்க வைக்கிறாங்க. அவங்க மாமனாரும் தூங்க போயிடுறாரு. நைட்டு 11 மணிக்கு இந்த காதலர் அந்த ஏரியாவில் சுற்றிட்டு இருக்கான். அது காட்சிகள் பதிவாயிருக்கு. நைட்டு 1 மணிக்கு அவனை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னோட காதலரோட உடலை அதே பைக்கில் நடுவில் உட்கார வச்சு இவங்க பின்புறமாக இருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கால்வாயில் போய் தூக்கி போடுறாங்க. அப்படி கால்வாயில் உள்ள தூக்கி போகிறதுக்கு முன்னாடி அவரோட காலில் நிறைய கல்லை கட்டி அவரோட உடல் மேலே வரக்கூடாதுன்னு அவ்வளவு பிளான் பண்ணி தூக்கி போட்டால் கூட ஜென்ரல் அந்த மாதிரி இறந்த உடலை கேஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக மிதந்து மேலே வந்துடும். அப்படித்தான் மறுநாள் இந்த பிரவீனோட உடலும் மேல் பகுதிக்கு வந்துருது. அதை போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே இந்த கன்ஃபெஷனை கேட்டு அந்த ஏரியா மக்கள், அதுக்கப்புறம் இந்த கொலை செய்யப்பட்ட பிரவீனோட அப்பா, அந்த 6 வயசு பையன் எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. ஒரு பெண்ணால இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்டெண்டுக்கு போயிட்டு சொந்த கணவனை கொலை பண்ண முடியுமா? அதுவும் சோசியல் மீடியா மோகத்துக்காகவும் ஒரு கள்ளக்காதலுக்காகவும் இந்த கொலையை பண்ணிட்டாலேன்னு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இவங்களை பயங்கரமா வெறுக்க
ஆரம்பிக்கிறாங்க, எல்லாருமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க, நீலாம் ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கிட்டத்தட்ட மண்ணை தூவி அவங்கள திட்டாத ஒரு குறைதான். பட் இந்த 2 பேத்தையும் இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஈவன் இவங்க கன்ஃபெஷன் கொடுத்த அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த காதலரையும் அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ இவங்களுக்கு அகைன்ஸ்டா நிறைய தடயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிசிடிவி காட்சிகள் இருக்கு. ரெண்டாவது இவங்க செல்போன் ரெக்கார்டை பார்க்குறாங்க. அதாவது இந்த கொலை நடந்தப்போ இவங்க 2 பேரோட செல்போன் எங்க இருந்தது, நைட்டு 3 மணிக்கு அந்த உடலை டிஸ்போஸ் பண்ணப்போ இவங்க செல்போன் ரெக்கார்டு எங்க இருந்தது அப்படிங்கிற பலவிதமான தடயங்கள். அதுக்கப்புறம் சிசிடிவி காட்சிகளை பதிவான அந்த பைக்கோட நம்பரை எடுத்து அது சுரேஷுக்கு சொந்தமானது அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்துறாங்க. ஒட்டுமொத்தத்தில் இந்த 2 பேத்துக்கும் அகைன்ஸ்டா ஸ்ட்ராங்கான தடயம் இருக்கு. இந்த தடயங்களை பேஸ் பண்ணி இப்ப போலீஸ் இவங்க 2 பேர் மேலையும் பல வழக்குகள் பதிவு பண்ணி இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு ட்ரையலுக்கு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்மளுக்கே தெரியும் இட் வில் டேக் டைம். பிகாஸ் இந்த இன்சிடென்ட் நடந்தது இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான், ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி. ஸோ கண்டிப்பா இந்த ட்ரையலுக்கு போறதுக்கு சில வருடங்கள் கூட தேவைப்படும். பட் இவங்களுக்கு அகைன்ஸ்டா ஸ்ட்ராங்கான ஆதாரங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பா இவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஸோ இந்த வழக்கு இதோட முடிவுக்கு வந்துருது. இதுக்கப்புறம் அடுத்த 10 நிமிஷம் உண்மையிலேயே இதை நிறைய பேர் உங்க வாழ்க்கையில ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேருக்கு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஆகணுங்கிற ஆசை இருக்கும். அதுவும் பெண்களுக்கு அது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். திருமணமான பெண்களுக்கு அது டபுள் மடங்கு சேலஞ்சிங்கான விஷயம். நிறைய பேர் ரீல்ஸ் போடுவீங்க, கீழே அன்வான்டா நிறைய கமெண்ட் வரும், அதை கணவர் பார்ப்பாரு, உடனே அவங்க சேனலை க்ளோஸ் பண்ண சொல்லிடுவார். இது எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதை உண்மையிலே எப்படி அவாய்ட் பண்ணுறது, எப்படி நம்ம சோஷியல் மீடியாவில் சேஃபாக க்ரோ பண்ணுறது, இந்த மாதிரி கணவன் மனைவிக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட்டை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிரைம் கேஸ் இதோட முடிஞ்சது. நான் அடுத்து சொல்ல போற விஷயங்கள் உங்களுக்கு போரிங்கா இருந்தா நீங்க இங்கேயே குவிட் பண்ணிக்கலாம். இந்த கேஸை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ஒரு மனைவி கணவனை இந்த அளவுக்கு கொலை செய்ய தோணுனதுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, அந்த சோசியல் மீடியாங்கிற போதையில அவங்க மிதந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கணவர் அதுல இருந்து வெளியில வர சொல்லும் போது அவங்க கணவர் மேல ஒரு பயங்கரமான கோபம் வருது. இந்த கணவருக்கு என் மேல அக்கறை இல்லை, அவர் உண்மையிலே என்னோட growth-ஐ பார்த்து பொறாமப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி பலவிதமான எண்ணங்கள் வருது. இப்படி ஒரு பக்கம் கணவர் மேல ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கு, ஒரு கோபம் உணர்ச்சி இருக்கு, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் அந்த டைத்துல கரெக்டா இன்னொரு நபர் வந்து அதை ஃபில் பண்றான் பாத்தீங்களா, அங்கதான் அந்த இல்லிசிட் அஃபேர் வந்து உருவாகுது. ஸோ சுரேஷ்ங்கிற நபர் கரெக்டா உள்ள வரான், அந்த கேப்பை ஃபில் பண்றான். தன்னோட கணவன் கிட்ட இருந்து தனக்கு என்ன கிடைக்கலையோ அது இந்த நபர் கிட்ட இருந்து கிடைக்கும் போது, அதாவது தன்னோட சோஷியல் மீடியால க்ரோ ஆகுறதுக்கு இவன் ஹெல்ப் பண்றான் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இவன் மேல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அது நாளடைவில் கள்ளக்காதலா மாறிடுது. அப்படி கள்ளக்காதலா மாறும்போது அதுக்கு கணவர் இடையூறா இருக்காருங்கிற மாதிரி கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இது 2மே ஃபேக்டர். கணவர் மேல இருக்க வெறுப்பு, அதே டயத்துல இந்த 3வது நபர் தான் மேல காட்டுற அக்கறை, இது 2ம் சேர்ந்துதான் இந்த மாதிரி ஒரு கிரைமை பண்ண தூண்டி இருக்கு. ஓகே, இப்போ இந்த பெண் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் அவங்க பண்ணது தப்பு தான். பட் அதுக்காக எந்த ஒரு பெண்ணுமே சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சராக இருக்க முடியாதா, ரீல்ஸ் போட முடியாதா, ஷார்ட்ஸ் போட முடியாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போடலாம். அது எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமணமான பெண்களுக்கு பயங்கர சேலஞ்ச் இருக்கு. பிகாஸ் ஒரு பெண் வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆகும்போது நம்மளுக்கே தெரியும், கீழே அன்வான்டா கமெண்ட் போட தான் செய்வாங்க. பர்சனலாக அவங்க உடல் அமைப்பை பற்றியோ அவங்களோட கவர்ச்சியாக போட்டாங்கன்னா அந்த கமெண்ட் வந்து 2-3 மடங்கு ரொம்ப மோசமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் இதை பார்க்குற ஒரு கணவருக்கு எப்படி இருக்கும்? ஒரு கணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 விதமான உணர்வுகள் வரும். முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பொறாமை உணர்ச்சியோ இல்லை ஒரு இன்செக்யூரிட்டியோ வரும். பொறாமை உணர்ச்சினா, என்னடா இது, தன்னோட மனைவி நம்ம கூட இருந்தால் இன்னைக்கு இவ்வளோ பேர் இப்படி கமெண்ட் போடுறாங்களேங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதே டயத்தில் இன்செக்யூரிட்டி, அதாவது என்னடா இது, இவ்வளோ ஆண்கள் தன்னோட மனைவியை அப்ரோச் பண்ணும்போது தன்னோட மனைவி யார்கிட்டயாவது மயங்கிடுவாளோ அப்படிங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா, கல்ச்சுரல் அண்ட் ட்ரெடிஷ்னல் வியூ. இப்போ நம்மளுக்கு தெரியும், திருமணமான பெண்ணா வீட்டில் எப்படி இருப்பாங்க, அவங்க மாமியார் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, மாமனார் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அவங்க குடும்ப உறவுகள் பார்ப்பாங்க. என்னடா அவ சாரி கட்டிட்டு கவர்ச்சி காட்டிட்டு இப்படி டான்ஸ் ஆடிட்டு வீடியோ போட்டா நாளைக்கு நம்ம சொந்தக்காரங்க 4 பேர் பார்த்தா நம்ம குடும்ப மானம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பய உணர்வு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 3வது பிரைவேசி அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து போடுவாங்க. காலையில் பெட்டில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு பெட்டுக்கு போகிற வரைக்கும் எல்லாத்தையும் போடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இவங்க லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயமும் பொதுவெளிக்கு போகும்போது இந்த கணவருக்கு அவரோட பிரைவேசி வந்து தனக்குன்னு ஒரு பிரைவேட்டான லைஃபே இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி சோஷியல் மீடியாவுக்கு போகிறதுனால இவங்க எப்போ பார்த்தாலும் ஷூட்டிங்கு, ரீல் பண்ணுறது, எடிட்டுன்னு வீட்டை கவனிக்க மாட்டேங்க.
மாட்டேங்கிறா, வீட்டில் சமைக்க மாட்டேங்கிறா, குழந்தைய பார்த்துக்க மாட்டேங்கிறா, ஒட்டு மொத்தத்தில் ஒரு நல்ல மனைவியாவோ ஒரு நல்ல குழந்தைக்கு அம்மாவாவோ இருக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி 4 விதமான உணர்வுகள் வரும்போதுதான் ஒரு கணவர் தன்னோட மனைவி சோஷியல் மீடியாவில் இப்படி லெவலுக்கு போகும்போது அவருக்கு அதை பிடிக்காம அதை ஸ்டாப் பண்ண சொல்லி சொல்றாரு. இதுல சில பாயிண்ட் வந்து நம்ம ஏத்துக்க முடியும், சில பாயிண்ட் ஏத்துக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனைவி கவர்ச்சியா ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு எந்த ஆணுக்குமே ஹர்ட்டிங்கா இருக்கும். அதை அவங்க ஃப்ரெண்டோ குடும்ப உறவுகளை பார்த்து சூப்பரா இருக்கு அப்படின்னு கமெண்ட் போட்டாங்கன்னா அது அதை விட அவருக்கு ஹர்ட்டிங்கா தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு அடுத்த ஒரு கொஸ்டின் வரும், அப்போ ஒரு பெண் இன்ஃப்ளூயன்சர் ஆகவே முடியாதா, அவங்களுக்கு பிடிச்சதை சோஷியல் மீடியாவில் பண்ணவே முடியாதா அப்படின்னு கேட்டால் பண்ணலாம். அதுவும் திருமணமான பெண்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, சில வீடியோக்கள் டான்ஸ் ஆடி போடுறீங்க, லிப்ஸிங் பண்ணி போடுறீங்க, ஏதோ ஒன்று போடுறீங்க, அது உங்கள் கணவருக்கு சிரமமாக இருக்குது, அவர் கொஞ்சம் மனசு ஒவ்வாமையாக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் உங்ககிட்ட வந்து சண்டை போடுவார், டவுட்டே கிடையாது. இன்னைக்குலேருந்து நீ ரீல் போடுறதை நிப்பாட்டுறே இல்லையா, போகிறேன் வரவெல்லாம் கமெண்ட் போட்டுட்டு இருக்கேன், என்னடி நினச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கத்தி சண்டை போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் வரும்போது என்ன பண்ணனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மனைவி அமைதியாக அதை லிசன் பண்ணுங்க. அந்த இடத்துல ஒரு கணவராக அவரோட உணர்வு வந்து 100% கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் ஃபர்ஸ்ட் அவர் சொல்கிறத பொறுமையாக கேளுங்க, அந்த இடத்துல ஆர்கியூ பண்ணக்கூடாது. அப்படி ஆர்கியூ பண்ணால் நான் அப்படி தாண்டா போடுவேன் அப்படின்னாலே முடிஞ்சு, அந்த இடத்துல உறவுல ஒரு மிகப்பெரிய விரிசல் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கணவர் சொல்கிறத அந்த ஆர்கியூமெண்ட்டை பொறுமையாக கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க கணவர் கோபம் தணிஞ்சதுக்கப்புறம் அதை நெகோஷியேட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கணவர் சொல்லலாம், நீ வந்து ரீல்ஸ் போடுறது எனக்கு பிரச்சனை இல்லை, பட் கண்டகலது ரீலு அசிங்கமாக ட்ரெஸ்ஸு போட்டு ரீல் போடுற 4 பேர் கமெண்ட் போடுறான், என்னடி உன் நம்பர் கொடு, எப்போ மீட் பண்ணலாங்கிற மாதிரி என்னென்னமோ கேட்குறாங்க, இது எப்படி என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறது அவர் சொல்கிறது நியாயமான விஷயம்தான். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு குடும்ப தலைவியாக இருக்கிறவங்க அந்த மாதிரி ரீல் போடுறது கொஞ்சம் நாகரீகமாக இருக்காது. அப்போது இந்த மாதிரி ரீல் போட்டு இந்த மாதிரி கவர்ச்சி காட்டி தான் நீங்கள் வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஆக முடியும்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு கோல் என்ன, ஒரு நல்ல சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஆகணும், அதுக்குரிய ஷார்ட்கட்டை நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாது. நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன், ஈவன் நம்ம கிரைம் சேனலே எடுத்துக்கிட்டிங்கன்னா 2-3 சேனல் பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்கன்னா 18+ டைட்டில் தான் வைப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ஷார்ட்கட்டாக ஒரு விஷயத்தை அடைகிறது. பட் அப்படி இல்லாமல் இன்ஃப்ளூயன்ஸாக எவ்வளோ இருக்குது. உங்கள் லைஃப் ஸ்டைலை பற்றி போடலாம், உங்களுக்கு இருக்க திறமை, எத்தனையோ பேர் டிராயிங் வருவீங்க, அதை பற்றி ஒரு சேனல் ஆரம்பிங்க, எத்தனையோ பேர் குக்கிங் நல்லா பண்ணுவீங்க, அதை பற்றி ஒரு சேனல் ஆரம்பிங்க, எத்தனையோ பேர் ஆர்ட் நல்லா பண்ணுவீங்க, சின்ன சின்ன இந்த கைவினை பொருட்கள் ஆர்ட் எல்லாம் பண்ணுவீங்க, அதை பற்றி ஒரு சேனல் ஆரம்பிங்க. இந்த மாதிரி ஒரு சேனல் ஆரம்பித்து சக்ஸஸ் ஆனால் கண்டிப்பாக உங்களை யாருமே குறை சொல்ல மாட்டாங்க. எந்த மாதிரி சேனல் உங்களுக்கு ஒரு சமூகத்தில் ஒரு அசிங்கமான உணர்வையோ இல்லை கணவர்கிட்ட ஒரு டிசப்பாயின்மெண்ட்டையோ உண்டு பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி சேனலை, அந்த மாதிரி ஒரு வீடியோஸோ லிப்ஸிங் வீடியோஸோ போடும்போதான் மற்ற எல்லாத்துக்குமே அது ஒரு எரிச்சல் உணர்வை கொண்டு பண்ணும். அப்போது உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் நெகோஷியேட் பண்ணலாம், சரிங்க நான் இந்த மாதிரி இனிமேல் ரீல்ஸ் போடலாம், எனக்கு இது பிடிச்சிருக்கு, குக்கிங் பிடிச்சிருக்கு, நான் அந்த வீடியோ பண்ணுறேன், அது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டால் அதுக்கு எந்த கணவருமே நோன்னு சொல்ல போகிறதில்ல. ஸோ அதனால் உங்கள் கணவர்கிட்ட நெகோஷியேட் பண்ணுங்கள், 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வாங்க. ஓகே, நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும், சாதிக்கணும், அதுக்கு என்னோட திறமை இருக்கு, நான் இதை பண்ணிக்கிறேன், உங்களுக்கு பிடிக்கலையா இதெல்லாம் நான் பண்ணலை அப்படின்னு ஒதுக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே டயத்தில் உங்க கணவர்கிட்ட நீங்க 3ஆவதா எடுத்து சொல்லலாம், இங்க பாருங்க ஏற்கனவே நம்மளுக்கு அவ்வளோ பண பிரச்சனை இருக்கு, நான் பாருங்க வீட்டிலேயே உட்காந்து நான் எனக்கு ஒரு ஆர்ட் நல்லா வரும், டிராயிங் நல்லா வரும், அதை வரைஞ்சு வீடியோ போடுறேன், சேனல் பிக்கப் ஆகுது, இப்போ நம்மளுக்கு அது மூலமா ஒரு கணிசமான வருமானம் வரும்போது நம்மளோட பணப்பிரச்சனையும் தீரும் அப்படிங்கிற மாதிரி எப்படி யூடியூப் ஒர்க் ஆகும், அதில் எப்படி பணம் வரும் அப்படிங்கிறத உங்க கணவர்கிட்ட எடுத்து சொன்னீங்கன்னா அவர் புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படியும் அவர் புரிஞ்சிக்காம கண்டினியூஸாக நீ அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணீங்கன்னா அவருக்கு மேபி ஏதாவது கவுன்சிலிங் கூட கொடுக்கலாம். அட் த எண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 2 பக்கமே இருக்க ஒரு தெராசு மாதிரி தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு தான் போகணும். அதாவது ஒரு மனைவிக்கு ஒரு லிமிட்டேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு ஏற்கனவே குழந்தைகள் ஆச்சு, குடும்பம் இருக்குது, மாமியார் மருமகளை பார்ப்பாங்க, அப்போ போய் நான் சேரீயெல்லாம் அப்படி எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி ரீல் போடக்கூடாது. அப்படி போட்டால் 1000 பேர் வந்து கமெண்ட் போட தான் செய்வானுங்க, நம்ம சோஷியல் மீடியாவில் அவாய்ட் பண்ண முடியாது. அப்போ நம்மளோட திறமையை கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முன்னேற ட்ரை பண்ணுங்கள். அது வந்து இந்த மாதிரி ஒரு கணவன் மனைவிகள் வர பிரச்சனையோ இல்லை சமூகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பை கூட ஏற்படுத்தும். நான் யூடியூப் பண்ணுறவங்களுக்கு திரும்பவும் சொல்கிறதா தான், இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பட் அப்போ அந்த ஷார்ட்கட்டை செலக்ட் பண்ணக்கூடாது. நான் நிறையா சேனலை பார்த்துருக்கேன், கிரைம்லேயே ஒரு சேனல் இருக்குது, நான் பேர் சொல்ல விரும்பலை, எனக்கு பின்னாடி ஸ்டார்ட் பண்ண சேனல், ஆனால் ஒரு ஸ்டேஜில் என்னை தாண்டி போனாங்க. ஆனால் அந்த சேனலில் வைக்கிற டைட்டில் எல்லாமே கிரைம் ஸ்டோரி சொல்கிறேங்கிற பேரில் அவ்வளவு அசிங்கமான ஒரு டைட்டில் வைப்பாங்க.
அந்த மாதிரி டைட்டில் வைக்கும்போது அது கிரைம் ஸ்டோரி கிடையாது, அது ஜென்ரல் ஆடியன்ஸை போய் ரீச் ஆகிற ஒரு டைட்டில் மாதிரி போயிடுது. அது ஆக்சுவலாக கிரைம் ஸ்டோரி. ஆனால் அந்த மாதிரி டைட்டில் வைக்கும்போது ஈஸியாக ரீச் கிடைக்கும், மில்லியன் வியூஸ்லாம் அள்ளிக்கிட்டு போகும். ஆனால் அவங்க முன்னேறி வருவாங்க. பட் அந்த மாதிரி டைட்டிலை ஒரு நாள் ஐயோ நம்ம இவ்வளோ அசிங்கமாக வச்சுருக்கோமே, இனிமேல் இது மாதிரி வைக்கக்கூடாதுன்னு அவங்க நினச்சா மாற்றவே முடியாது. அது புலிவாலை பிடிச்ச மாதிரி. அப்படி டைட்டில் நீங்கள் நார்மல் டைட்டில் அந்த மாதிரி சேனலில் வச்சு பாருங்கள், திரும்ப வியூஸே வராது. அப்போ வேறு வழியே இல்லை, கடைசி வரைக்கும் அவங்க அந்த மாதிரி தான் டைட்டில் வைக்கணும். பட் திங்க் பண்ணி பாருங்கள், நாளைக்கு உங்க நீ என்னப்பா பண்ணுற, நான் இன்ஃப்ளூயன்சராக இருக்கேன், என்ன பண்ணுற, யூடியூபராக இருக்கேன், எங்கே உன் சேனலை காமிப்பாங்க. ஐயோ இவன் நம்ம சேனலை கண்டுபிடிச்சிருவானே, எடுத்தவனே ஒரு டைட்டில் இருக்குமே, காம பசிக்காக மாமனாருடன் உல்லாசமாக இருந்த மருமகள், இப்படி டைட்டிலை பார்த்தா நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் உணர்வு வரும்ல. ஸோ அது வந்து ஷார்ட்கட்டில் போய் சக்ஸஸ். அதே டைட்டில் இப்போ என்னையெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க, உங்கள் சேனல் கேட்டால் நான் ரொம்ப ப்ரௌடாக கொடுப்பேன். ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, உண்மையிலேயே உங்கள் சேனல் சோஷியல் ரெஸ்பான்சிபிளாக இருக்குங்க. பட் என்னோட சேனல் டெவலப் ஆகி வர்றதுக்கு எனக்கு 4 வருஷம் ஆச்சு. ஸோ இதே தான் எல்லா இன்ஃப்ளூயன்சருக்கு சொல்கிறது, டோன்ட் டேக் ஷார்ட்கட். கொஞ்சம் ஒரு டைம் ஆனால் கூட ஜென்யூனான வழியை பின்பற்றிங்கன்னா அது உங்களுக்கும் நல்லது, சமூகத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பை கொடுக்கும், உங்கள் குடும்பத்திலையும் அது உங்களுக்கு ஒரு நல்ல ரெஸ்பெக்டை கொடுக்கும். ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆச்சு நினைக்கிறேன், பட் இன்னும் 2-3 முக்கியமான பாயிண்ட் படித்து அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டீங்க, உங்கள் கணவனை சமாதானப்படுத்திட்டீங்க. பட் அப்படி ஆனால் கூட உங்கள் கணவரோட அனுமதியோட பண்ணால் கூட, பட் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிகாஸ் நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க, பப்ளிக்கில் போகும்போது அது உங்கள் குடும்பத்தை எந்த விதத்திலும் ஒரு பாதிக்காமல் பார்த்துக்கணும். அதாவது உங்கள் குடும்பத்துக்கும் ஒர்க்குக்கும் வீட்டுக்கும் ஒரு கிளியரான பவுண்டரி செட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நான் இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கேன்னா இத்தனை மணிக்கு நான் ஷூட் பண்ணுவேன், ரீல் பண்ணுவேன், எடிட் பண்ணுவேன், ஃபைன். 6 மணிக்கு மேலே எதுவுமே பண்ண மாட்டேன். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க, வீட்டில் சமைக்கணும், பசங்களுக்கு பாடம் சொல்லித்தரணும், இந்த மாதிரி கிளியராக பவுண்டரியை செட் பண்ணிடுங்க. பிகாஸ் ஒரு பக்கமே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரவாயில்ல நம்மளுக்கு சோஷியல் மீடியாவில் சக்ஸஸ் கிடைக்கிது, இன்னும் 4 ரீல் பண்ணலாமே அப்படின்னு போயிட்டே இருந்தேன்னா குடும்பத்தை கவனிக்காமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் திரும்பி பார்த்தா இங்கே எல்லாமே ஒரு மிகப்பெரிய கேப் உண்டாயிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கும்போது அழகாக அந்த ஒர்க்குக்கும் அந்த ஹோமுக்கும் ஒரு பவுண்டரியை செட் பண்ணணும். அதே மாதிரி உங்கள் கணவர்கிட்ட ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருங்க. அவர் உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காரு, நீங்கள் இந்த மாதிரி சேனல் ரன் பண்ணலான்னு. அப்போ அவர்கிட்ட சொல்லுங்கள், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்ன பண்ண போகிறேன். இல்லை சில சமயம் பார்த்தீங்கன்னா யார் கூட கொலாபரேஷன் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னா நான் யார் கூட கொலாபரேட் பண்ண போகிறேன், எந்த ஆண் கூட ஒர்க் பண்ண போகிறேன், இப்படி உங்கள் கணவர்கிட்ட டிரான்ஸ்பரண்டாக சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து உங்கள் மேலே நம்பிக்கை வரும். என்னடா இது தன்னோட மனைவி தனக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணுறாளா அப்படிங்கிற ஒரு பதட்டமும் இருக்காது. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் திடீர்னு ஒரு ரீல் ஒன்று பார்க்குறீங்க, பார்த்தா நீங்கள் இன்னொருத்தர் கூட போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரியோ இல்லை வாட் எவர் இட் இஸ் ஏதோ ஒரு கொலாப் பண்ணுறீங்கன்னா அது உங்கள் கணவருக்கு பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்கும். ஸோ உங்கள் கணவரோட இருக்கிற கம்யூனிகேஷன் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இன்றைக்கி நிறைய இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணுறாங்கன்னா vlogging அப்படிங்கிற பேரில் வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்க. எனக்கு அது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு அவங்களுக்குன்னு வாழ்க்கையில் ஒரு ப்ரைவசி இல்லாமல் போயிடுது. ஸோ இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அதாவது நம்மளோட பர்சனல் லைஃப்பை பற்றி நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கிறது தப்பு இல்லை. பட் அதுக்காக காலைல சாப்பிட்றதுலேருந்து பல்லு வளர்க்குறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து எங்கேயாவது ரெஸ்டாரண்ட் கூட போய் ஒரு ஃபேமிலி கூட சாப்பிட்டா கூட எங்கே பார்த்தாலும் கேமராவை எடுத்துகிட்டு எங்கே பார்த்தாலும் கேமராவோட இருக்குது. உண்மையிலே நம்ம வாழ்க்கையே நம்மளோட நேச்சரான வாழ்க்கையை அந்த இடத்துல மிஸ் ஆயிருங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஒரு ஃபேமிலியோட ரெஸ்டாரண்ட் போகிறோன்னா உனக்கு என்ன பிடிக்குது சாப்பிடுது இப்படின்னு நம்ம திங்க் பண்ணி ஃபேமிலியோட சிரித்து சில மெமரிஸை கிரியேட் பண்ணுறதை விட்டுட்டு அங்கேயும் போய் கேமராவை எடுத்துகிட்டு இன்னும் தோசை பட்டிருக்கேன், இது சாப்பிட்ருக்கேன், ஆட்டிருக்கேன், என் குழந்தை இதை சாப்பிடுது இப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு பிடிக்கல. எனக்கு எம்பாரசிங்காக இருக்குது. இது என்னோட பர்சனல் வியூ. இன்கேஸ் நீங்கள் அதை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். பிகாஸ் நம்ம லைஃப்பில் நம்மளுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்கணும், ஃபேமிலிக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்கணும். எல்லா இடத்துலையும் போய் கேமராவை எடுத்துகிட்டு போய் இந்த வெளி உலகத்துக்கு காமிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது பல சமயம் நிறைய பிரச்சனைகள் கூட கொண்டு போய் முறியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக ஆகணும் அப்படின்னா அதுவும் பெண்கள், திருமணமான பெண்கள், இந்த கேஸை வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. இதை கண்டிப்பாக பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அதை கரெக்டாக அந்த தின் லைன்னு ஒன்று சொல்லுவாங்களே, இப்போ நீங்கள் திருமணமாக இருக்க முன்னாடி ஒரு பொண்ணு போடலாம், என்ன வேணாலும் போடலாம், பட் அதுவுமே நிறைய அஃபெக்ட் ஆகும். பட் இருந்தாலுமே திருமணமான பெண்கள் போடும்போது அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த தின் லைனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கவர்ச்சியாக நடனமாடி தான் ரீல் போட்டு சேனலை டெவலப் பண்ணணுங்கிறதுல எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது. உங்ககிட்ட இருக்க திறமையை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அது மூலமாக டீசெண்டான வழியில் நம்ம முன்னேற ஆரம்பித்தா உண்மையிலே நம்மளை பார்த்து எல்லாருமே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. யாருமே நம்மளை பார்த்து ஏளனமாக நினைக்க மாட்டாங்க. ஸோ இன்ஃப்ளூயன்சர் இந்த வழக்கை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.